Hi students, இப்போ வந்து exercise 2.7ல செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் find the rectangular form of the complex number. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் தி போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 4 சப்டிவிஷன் போட்டிருப்போம் ஃபஸ்ட் செம்மில். அந்த 4லையும் ஃபைனல் ஆன்சரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முக்காக ஒரு 2k பையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஃபார்முக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2k பையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன ஆன்சர் வருதோ அது கூட வந்து ஒரு 2k பையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா வேணால் ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். அது கூட வந்து ஒரு 2k பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா √2 × cos 5/12 + i sin 5/12ன்னு இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா √2 × cos 2k பை + 5/12 + i sin 2k பை + 5/12 அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம போயிடலாம். சரி, செகண்ட் சப்டிவிஷன் cos 5/6 + i sin 5/6 cos 5/12 + i sin 5/12. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா a + ib or x + iy அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நம்ம எழுதணும். சரி, நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். இது என்ன பண்ணிடலான்னா காஸ் பாருங்கள், மல்டிப்ளைலேருந்து என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். π/6 π/12 + i sin π/6 + π/12 இப்படி நம்ம எழுதிடுறோம். இப்போ என்ன பண்ணிடலான்னா காஸ் பாருங்கள் எல்சிஎம் 12 தான். இப்போ 12 மல்டிப்ளை பண்ணி இது எப்படி எழுதலாம், 2π + π ஹோல் டிவைடட் பை 12 + i sin 2π + π/12 இப்படி நம்ம இதை எழுதிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா cos 3π/12 + i sin 3π/12 இப்படி நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி எழுதலாம்னா cos 5/4 + i sin π/4 3யும் 12யும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் cos π/4 நான் ஆன்சர் என்ன, 1/√2 + i × sin π/4 நான் ஆன்சர் என்ன, 1/√2. பாருங்கள், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியான சம் தான், a + ib. ஓகேங்களா? ஹை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 2.7ல் வந்து பாருங்கள் நமக்கு வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். cos 5/6 - i sin 5/6 /2 × cos 5/3 + i sin 5/3. பாருங்கள், cos θ + i sin θ, நியூமரேட்டரில் cos θ - i sin θ. ஒன்றா நியூமரேட்டர் மாதிரி டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லை டினாமினேட்டர் மாதிரி நியூமரேட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, cos of -θ அப்படின்னாலும் cos θ தான். அப்போ என்ன பண்ணிடலான்னா cos of -π/6 அப்படின்னு எழுதிடுறேன். இந்த மைனஸுக்கு நான் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு i sin × -π/6 அப்படின்னு எழுதிடுறேன். cos of -θ + cos θ, இப்போ cos π/6. இங்கே sin of -θ - sin θ பாருங்கள், இங்கே மைனஸ். அப்போது டிவைடட் பை பாருங்கள் 2 × cos π/3 + i sin π/3 இப்படி வந்து நம்ம இதை எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா cos θ cos + i sin, இங்கேயே cos + i sin இப்படி இருந்துச்சுன்னா, டிவைடில் இருந்துச்சுன்னா தீட்டாவை நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும், மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணிடலான்னா இந்த 1/2 காமனாக வச்சுக்கிட்டு cos -π/6 -π/3 + i sin -π/6 -π/3 இந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும். சரி, ஓகே. ஆஃப் × cos
இது எப்படி தெரியுங்களா எழுதலாம், -9π/18 எல்சிஎம் எடுத்தோம்னா -3π -6π 6 × 3 8 அப்போ -9π/18 ப்ளஸ் I sin -9π/18 1/2 இன்ட்டு cos of -θ ப்ளஸ் cos θ. அப்போ இது என்ன பண்ணிடலான்னா cos π/2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஏன்னா cos இங்கே π/2 9/18 கேன்சல் பண்ணால் 1/2 வந்துடும். cos of -θ ப்ளஸ் cos θ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். sin of -θ மைனஸ் sin θ, இப்போ -I sin இன்ட்டு π/2 இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா பாருங்கள், அதுக்கு அடுத்தது x = 1/2 cos π/2 கேன்சர் 0 மைனஸ் I இன்ட்டு sin π/2 கேன்சர் வந்து 1. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -I/2. இதுதான் இதோட ஆன்சர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் இதில் ஃபஸ்ட் சம்மு ரைட் தி போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + I × 2√3 கொடுத்துருக்கிற சம்மை பாருங்கள், 2 + I × 2√3 = R × cos θ + I sin θ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா R கண்டுபிடிக்கணும். Rன்றது மாடுலஸ் வேல்யூ ஒரு அப்சல்யூட் வேல்யூ. Rங்கிறது √2² + 2 × √2 ஹோல் ஸ்கொயர். அதாவது என்னென்னா √√ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான். அப்போ இங்கே என்ன வந்துடும் 4, இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 4 × 3 அப்போ 12 ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டு, இப்போ 16 ஸ்கொயர் ரூட்டு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இது வந்து ஆரோட வேல்யூ. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஆல்ஃபா = tan inverse of y/x அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது tan inverse of x + iy பாருங்கள், x + iy, yங்கிறது பாருங்கள் 2√3/2 இது மாடுலஸ். ஓகேங்களா, சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா = tan inverse of √3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டேனோட எந்த வேல்யூக்கு √3, tan 60, அப்போ வந்து π/3. இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா π/3ன்னு சொல்லி வந்துருச்சு. இட் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஓகேங்களா, லைசின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், cos + I sin ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. cos + I sin ரெண்டுமே எப்படி இருக்குது, நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் வந்து இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே பாசிட்டிவ்னா அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ θ = ஆல்ஃபா. இப்போ θ = π/3 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தான் தீட்டாவோட வேல்யூ. அப்போ 2 + I 2√3 = ஆரோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 4 × cos π/3 + I sin π/3. இதுதான் வந்து நமக்கு போலார் ஃபார்ம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறதுக்கு ஒரு 2k பையை ஆட் பண்ணோம். cos 2k π + π/3 + I sin 2k π + π/3. 4ங்கிறது வந்து ரெண்டுக்குமே காமன். கமா k belongs to z அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா, ஹை ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் போலார் ஃபார்ம் ஆஃப் 3 - I √3. சரி, ரைட்டு. இப்போ கொடுத்துருக்கிற சமம் நம்ம எப்படி எழுதுவோம்,
equal to r into cos theta plus I sin theta அப்படி நம்ம எழுதுவோம். அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். இப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட், அப்போது இங்கே என்ன வந்துடும், சாரி 3 ஸ்கொயர் என்ன வந்துடும் 9 ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் ரூட். இப்போ 12க்கு ரூட் எடுத்தோம்னா இது எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு ரூட் 3. இது வந்து நமக்கு ஆரோட வேல்யூ. ஓகே, இதை நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா, tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன பாருங்கள் மைனஸ் ரூட் 3, எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் 3. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு, அதாவது 1 பை ரூட் 3 அப்படின்னு நமக்கு வரும். ஏன்னா அந்த 3 வந்து ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 தான் ரூட் 3 கேன்சல் ஆயிரும். மாடல்ஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஆயிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3 30. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பை பை 6. இதுதான் வந்து நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ. சரி ரைட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பை பை 6. பாருங்கள், காஸ் ப்ளஸ்ஸு சைன் மைனஸு, காஸ் ப்ளஸ்ஸு சைன் மைனஸ் அப்படின்னாக்க அது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா 4th குவாட்ரண்ட். காஸ் ப்ளஸ்ஸு சைன் மைனஸ்னால் அது எந்த குவாட்ரண்ட்டு, 4th குவாட்ரண்ட். அப்போது இட் லைஸ் இன் 4th குவாட்ரண்ட். ஓகேங்களா, 4th குவாட்ரண்ட்னா ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. அப்போது therefore அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 3 மைனஸ் ஐ ரூட் 3. அப்போது 3 மைனஸ் ஐ ரூட் 3 ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ பாருங்கள், ஆரோட வேல்யூ என்ன நமக்கு 2 ரூட் 3, 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முக்கு இது சென்ட்ரலைஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 2 ரூட் 3. அப்போது காஸ் ஆஃப் 2k பை மைனஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் பை பை 6 அப்படின்னு எழுத போகிறோம். கமா k பிலாங்ஸ் டு z. ஓகேங்களா, ஈஸியான சம் தான். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, -2 மைனஸ் I2. இப்போ எப்படி எழுதலாம்னா -2 மைனஸ் I2 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஆர் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா -2 ஹோல் ஸ்கொயர் -2 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். இப்போ ஆன்சர் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா 4 + 4. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் அப்படின்னா 8 அப்படின்னு நமக்கு வரும். சரி, 8ன்னு வந்துச்சுன்னா அப்போ இது எப்படி தெரியும் எழுதலாம், 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, சரி, இதுக்கடுத்து நம்ம ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ரெண்டுமே வந்து நமக்கு மைனஸ் தான். இப்போ -2 பை -2. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பை பை 4. ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை 4ன்னு வரும். இதில் காசு ப்ளஸ் ஐ சைன், காசு மைனஸு சைனும் மைனஸு. அப்போ எது அப்படின்னா தேர்டு குவாட்ரண்ட். அப்போது இட் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா, இப்போ தேர்டு குவாட்ரண்ட்னா ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு
மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஆல்ஃபா மைனஸ் பை எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அப்போ மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை 4. அப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் 3/4. இதுதான் வந்து நமக்கு தீட்டாவோட வேல்யூ. இதுதான் நமக்கு தீட்டாவோட வேல்யூ. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆரோட வேல்யூ 2√2. அப்போது பாருங்கள் -2 -i2 ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ வந்து 2√2 இன்ட்டு காஸ் -3/4 ப்ளஸ் i sin -3/4 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு 2√2. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இது வந்து போலார் ஃபார்ம். அதோட ஜென்ரல் ஃபார்ம்னா ஒரு 2k பையை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்போ காஸ் 2k பை -3/4 ப்ளஸ் i sin 2k பை -3/4 அப்படிங்கிறது இது வந்து இதுக்கு ஜென்ரலாக 2√2 காமன். ஓகேங்களா, கமா k belongs to z அப்படிங்கிறது நமக்கு இதோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா. ஐ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஃபோர்த் சம் பாருங்கள். i - 1 cos π/3 ப்ளஸ் i sin π/3. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போலார் ஃபார்மில் எழுதணும். ஆல்ரெடி மேலே பாருங்கள் i - 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை வந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம் அதிலிருந்து. ஓகேங்களா. இப்போ i - 1 அப்படின்னா அது -1 ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கிட்டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும், 1 + 1 ஸ்கொயர் ரூட். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், √2. இப்போ ஆரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா √2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of y/x modulus. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ tan inverse of y 1/-1 modulus. இப்போ tan inverse of 1 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. சரி, ரைட்டு. அப்போ அதுக்கு அடுத்தது அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈக்குவல் டு tan inverse of 1 அப்படின்னு ஆன்சர் வந்து நமக்கு π/4. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா π/4ன்னு வருது. காஸ் வந்து மைனஸு, சைன் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ எந்த அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. அப்போ π - ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/4 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3π/4. ஏன்னா 4π - π 3π/4. இது வந்து தீட்டாவோட வேல்யூ. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம அதுக்கு எழுத வேண்டியதான். அப்போது -i + 1 ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா √2. ஆருக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், √2. ஓகேங்களா. ஆருக்கு பதிலாக √2 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். தீட்டாவோட வேல்யூ பாருங்கள் 3π/4. தீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3π/4. காஸ் ஆஃப் 3π/4 ப்ளஸ் i sin 3π/4 ப்ளஸ் i sin 3π/4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். இப்போ டோட்டலாக அங்கே என்ன இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க பாருங்கள் -i + 1 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது பாருங்கள் cos π/3 ப்ளஸ் i sin π/3 கண்டுபிடிக்கணும். cos π/3 ப்ளஸ் cos π/3 ப்ளஸ் i sin π/3 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். which is equal to -i + 1 அப்படின்னா அதோட ஆன்சர் என்னென்னா √2 cos 3π/4 ப்ளஸ் i sin 3π/4. ஓகேங்களா. பை cos π/3
ப்ளஸ் ஐ சைன் பை பை 3 எழுதலாம். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், ரூட் 2 அப்படியே காமன். இங்கே 3/4 இந்த π/3 நியூமரேட்டர் வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ காஸ் 3π/4 மைனஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 மைனஸ் π/3 ரூட் 2ங்கிறது வந்து நமக்கு ரெண்டுக்குமே காமன். அப்போ ரூட் 2 இன்ட்டு காஸ் 3π/4 3. சரி ரைட்டு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் வந்து நமக்கு 12 தான். அப்போ என்ன தெரியுங்களா பண்ணலாம், காஸ் 12 எல்சிஎம் அப்படிங்கிறப்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 9π மைனஸ் 4π/12 ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு 9π மைனஸ் 4π/12 இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அப்போ ரூட் 2 இன்ட்டு காஸ் இங்கே என்ன வந்துட்டு பாருங்கள் 5/12 ப்ளஸ் ஐ சைன் 5/12 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2k பை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது காஸ் 2k பை ப்ளஸ் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு 2k பை ப்ளஸ் 5π/12. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். வெரி சிம்பிள் தான். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். தேர்டில் வந்து 2 சப்டிவிஷன் இருக்குது. இஃப் x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 x3 ப்ளஸ் iy3 up to etc. xn plus iy1 equal to a plus ib. Show that x1 square plus y1 square x2 square plus y2 square into x3 square plus y3 square equal to up to etc. xn square plus yn square equal to a square plus b square அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியானது தான். கிவன் பாருங்கள், கிவன் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், x1 ப்ளஸ் iy1 அதுக்கடுத்தது x2 ப்ளஸ் iy2 அதுக்கடுத்தது x3 ப்ளஸ் iy3 அப் டு எக்ஸட்ரா பாருங்கள் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு a ப்ளஸ் ibன்னு இருக்குது. இதுதான் நமக்கு கிவன். நான் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ் இப்படி நான் எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் நிறைய டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளையில் இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளையில் இருந்தால் ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ இது என்ன பண்ணிடலாம்னா x1 ப்ளஸ் iy1 மாடுலஸ் x2 ப்ளஸ் iy2 மாடுலஸ் x3 ப்ளஸ் iy3 மாடுலஸ் டு எக்ஸட்ரா xn plus iyn modulus equal to a plus ib அப்படின்னு நம்ம எழுதிடலாம். மாடுலஸ்னால் நமக்கு தெரியும், ரியல் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸ்கொயர் போட்டு ரூட் போடணும், ஸ்கொயர் ரூட் போடணும். அப்போ x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ரூட் இன்ட்டு x2 ஸ்கொயர் y2 ஸ்கொயர் ரூட் அப் டு எக்ஸட்ரா xn ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். இப்போ என்ன பண்ணலைன்னா டபுள் சைடு ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டபுள் சைடு நான் ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்படி ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா பாருங்கள், x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா x3 இருக்கா, அப்போ இன்னொரு டைம் எழுதுங்க, தப்பு இல்லை. அப்போ x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் எக்ஸட்ரா xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். சரி, இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 டு n tan இன்வர்ஸ் ஆஃப் yr by xr tan inverse of b by a
ப்ளஸ் 2k/, அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, ரைட்டு. இதுவும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் பொறுத்த வரைக்கும் கிவன் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒன்ஸு x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 x3 ப்ளஸ் iy3 அப் டு எக்ஸட்ரா xn ப்ளஸ் yn equal to a plus ib, taking argument on both sides. நான் இப்போ அப்படியே இதே ஸ்டெப்லேயே கூட எழுதுகிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படியே, அப்போ இந்த சைடும் ஆர்குமெண்ட் ஆஃப் அந்த மாதிரி எழுதுகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்குமெண்ட் தனித்தனியாக எடுத்தால் ஆட் பண்ணி எழுதணும் ஒவ்வொரு டேர்மையும். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1, argument of x2 plus iy2, argument of x3 plus iy3 up to etc. Argument of xn plus iyn equal to argument of a plus ib. ஆர்குமெண்ட்னால தீட்டானாலும் நமக்கு ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க tan inverse of y1 by x1, tan inverse of y2 by x2, tan inverse of y3 by x3 how to etc. tan inverse of yn by xn equal to tan inverse of b by a. ஓகேங்களா? இன் ஜென்ரலாக இப்போ ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n tan inverse of yr by xr which is equal to tan inverse of b by a plus 2k/, k belongs to z. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். Hi students, இதில் பாருங்கள், fourth subdivision. If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, so that z equal to I tan theta. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கிவன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா adding 1 on both side, adding 1 on both side. 1 plus z 1 plus z by 1 minus z plus 1 equal to 1 plus cos 2 theta plus I sin 2 theta அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம LCM எடுக்கிறோம். பாருங்கள், 1 plus z plus 1 minus z whole divided by 1 minus z equal to இந்த 1 plus cos 2 thetaக்கு பதிலாக 2 cos square thetaன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் I இன்ட்டு இந்த sin 2 thetaக்கு 2 sin theta cos theta அப்படின்னு எழுதுகிறோம். இது வந்து என்னென்னாக்க ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த z கேன்சல் ஆகிரும். என்ன வரும்னா 2 by 1 minus z ஈக்குவல் டு, இப்போ இதில் பாருங்கள், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 cos thetaவை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். இப்போ 2 cos thetaவை காமனாக வெளியில் எடுத்தால் cos theta ப்ளஸ் I இன்ட்டு sin thetaன்னு எழுதலாம். என்ன பண்ணலாம், இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 1 by
1/1 minus z equal to cos theta into cos theta plus I sin theta அப்படின்னு வரும். இப்போ நமக்கு இது என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் 1 இது அப்படி இங்கே கொண்டு வந்துடுங்க. cos theta plus I sin theta equal to 1 minus z அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் இந்த 1 cos theta into 1 cos theta plus I sin theta காஞ்சுகேட் எடுங்க. cos theta minus I sin theta whole divided by cos theta minus I sin theta equal to 1 minus z. இப்போ நியூமரேட்டரில் என்ன ஆயிரும் அப்படின்னா cos theta minus I sin theta whole divided by cos theta a plus b a minus b. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், ஏன்னா இங்கே I ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு அது தெரியும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 minus z அப்படின்னு சொல்லி நமக்கு ஆயிரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டரில் என்ன இருக்கும்னா cos theta minus I sin theta பை இங்கே வெறும் cos theta மட்டும் இருக்கும், இங்கே 1 minus z இருக்கும். ஏன்னா இந்த cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ வந்து 1 ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலான்னா cos theta பை cos theta அப்படி எழுதலாம். இப்போ cos theta பை cos theta மைனஸ் I இன்ட்டு sin theta பை cos theta equal to 1 minus z. cos theta by cos theta னா ஆன்சர் 1 minus I இன்ட்டு sin by cos அப்படின்னா அது tan theta equal to 1 minus z. இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த 1 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா z equal to I இன்ட்டு tan theta அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக, வெரி சிம்பிள். ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 5th சம் பாருங்கள், அதே எக்ஸசைஸில் 5th. இப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0. இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஷோ தட் காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி ரைட்டு. இதுக்கு நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிடலாம், இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதை நம்ம எடுத்தோன்னா நம்ம எடுத்துக்கு வரோம் என்ன தெரியுங்களா, let a equal to cos alpha plus I sin alpha, b equal to cos beta plus I sin beta, c equal to cos gamma plus I sin gamma அப்படின்னு சொல்லி நாமளே இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன அப்படின்னா இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to 0. if a plus b plus c equal to 0னா அது எப்படி தெரியுங்களா எழுதலாம், a cube plus b cube plus c cube equal to 3 into abc அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. இது வந்து ஃபார்முலா a plus b plus c யோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி வந்து நம்ம எழுதலாம். சரி ரைட்டு. இப்போ அதில் நம்ம எடுத்தோடனே a plus b plus c யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ a plus b plus c equal to a என்ன இருக்குது நமக்கு பாருங்கள், cos alpha plus I sin alpha, b என்ன இருக்குது cos beta plus I sin beta, c என்ன இருக்குது cos gamma plus I sin gamma. இப்போ காஸ் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி எழுதுங்க. cos alpha cos beta அப்புறம் cos gamma, அதாவது இதெல்லாம் ரியல் பார்ட்.
ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்டெல்லாம் பாருங்கள், சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா. கிவனில் பாருங்கள் இதோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கு ரெண்டுக்குமே. அப்போ இதுக்கு ஒரு 0 ப்ளஸ் ஐ 0, ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு வந்துருச்சு. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ ஏ கியூப்னால் நம்ம என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஹோல் கியூப். அதுக்கடுத்தது காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா ஹோல் கியூப். ஓகேங்களா? இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள் இது எப்படி தெரியுங்களா, அதில் அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 கொண்டு வந்து தீட்டாவோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எப்படின்னா காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா. ஓகேங்களா? அதுக்கடுத்தது ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா, காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா. இப்படி எழுதலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எப்படி தெரியுங்க எழுதலாம், எல்லாம் மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருந்தால் என்ன சொன்னேன், 3 இன்ட்டு ஆன்சர் பாருங்கள், இங்கே நமக்கு ஆன்சர் 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு நான் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இது என்ன தெரியுங்களா பண்ணலாம், 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு 3 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. now equating real part and imaginary part. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது என்ன நம்ம இன்னொரு ஸ்டெப்பு கூட நம்ம எழுதிக்கலாம். என்ன பண்ணலைன்னா பாருங்கள், நியூமரேட்டர் பாருங்கள், ரியல் பார்ட் மட்டும் எழுதுங்க. அதாவது லெஃப்ட் எல்ஹெச்எஸ் பாருங்கள், காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா, எல்லாம் இமேஜினரி பார்ட். அப்போ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ 3 இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா. இப்போ வந்து நம்ம ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ஈக்குவேட் பண்ணோம்னா பாருங்கள், காஸ் 3 ஆல்ஃபா காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா ஈக்குவல் டு பாருங்கள், இது வந்து ரியல் பார்ட்டு, ஆர்ஹெச்எஸில் இது ரியல் பார்ட்டு. அப்போ 3 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணோம்னா லெஃப்ட்டில் பாருங்கள், சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 பீட்டா சைன் 3 காமா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், 3 இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஆன்சர் பாருங்கள் நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் சம் பாருங்கள், இதே எக்ஸசைஸில் 2.7 லாஸ்ட் சம். இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4.
அப்போ ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஆர்குமெண்ட்டில் இப்படி டிவைடில் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணி எழுதலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த இசட்டுக்கு பதில் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நான் போட்டுறேன். மைனஸ் ஐ மைனஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4 அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். இப்போ ஆர்குமெண்ட்டில் இப்படி டிவைடில் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் பண்ணி எழுதுகிறேன். இசட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் தனியாக எழுதுங்க. எக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு இதை ஒய் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம் நம்ம. ஓகே. ஆர்குமெண்ட் ஆஃப் இது பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு பை பை 4. ஓகே. ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா டேன் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் y by x, ஏன்னா தீட்டா ஈக்குவல் tan inverse ஆஃப் y by x ஆல்ஃபா அப்படின்னு எழுது இல்லைங்களா. y மைனஸ் 1 பை எக்ஸ் tan inverse ஆஃப் y by x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. இப்போ என்ன பண்ணால் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அதை அப்ளை பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் a tan inverse of b அப்படின்னா அது என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு tan inverse of a மைனஸ் b பை 1 ப்ளஸ் ab அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே. இது அப்படியே எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள். சரி, ரைட்டு. இப்போ என்ன பண்ணிடலாம், அப்போ இதை tan inverse ஆஃப் a மைனஸ் b, அப்போ y மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் y பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் y மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு y பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா. ஈக்குவல் டு பை பை 4. அதுக்கு அடுத்தது இது எப்படி தெரியுங்க எழுதலாம், tan inverse ஆஃப் கிராஸ் மல்டிப்ளை y மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இதை எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஹோல் டிவைடட் பை இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த அப்படி எப்படி எழுதுகிறேன், இந்த இடத்துல எப்படி பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து பை இது எப்படி தெரியுங்களா எழுதலாம், எல்சிஎம் பாருங்கள். இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ என்ன ஆகுனா, இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வும் ரெண்டு என்ன ஆயிருன்னா கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம்னா பாருங்கள், tan inverse ஆஃப் எப்படி ஆயிருன்னா y மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் xy ஹோல் டிவைடட் பை x into x plus 2 plus y minus 1 into y equal to pi by 4 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணால் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y into x பாருங்கள் xy, அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 2 into y, இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்
ஹோல் டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த டேன் இன்வெர்ஸ் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா tan பை பை 4 ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா பாருங்கள், நியூமரேட்டரில் இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எப்படி தெரியுங்களா ஆயிரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 ஆயிரும். ஏன்னா tan பை பை 4 வேல்யூ 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி எழுதலாம்னா 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு இது இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம்னா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2x அப்படி வச்சுக்கிட்டா இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 3x. இங்கே அடுத்தது ஒய் டேர்மு இங்கே என்ன இருக்குது 2y. இது இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் 2y. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் 3y. இந்த மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான்.